வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட ஆறாவை ஸ்ட்ராங் பண்ணுறக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உலகத்தில் மோசமான சூழ்நிலை நிலவுது. அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு பயிற்சிகளுமே அவசியம். ஒன்று நம்ம தூங்குகிற இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அது ரொம்ப சுலபந்தான். அதை முதல்ல பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுங்கள். ரெண்டாக கட் பண்ணி தலைமேட்டுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இதில் படுத்து தூங்குறீங்களோ அந்த கார்னர், தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்னரில், அந்த செவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய கார்னரில் வலதுபுறமாக ஒரு எலுமிச்சம்பழம், இடதுபுறமாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான தூக்கம் வரும். மனநிலையில் குழப்பம் இருந்தாலும் அது சரியாயிடும். உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, மனசில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, அந்த அறையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போகக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. அதிலிருந்து வர வைப்ரேஷன் நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படும், நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். பிளட் ப்ரெஷர் கூட அதனால் நமக்கு இறங்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான பயிற்சி பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவான கிருமிகள் மற்ற எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய த்ரோட் சக்கரான்னு சொல்லக்கூடிய விசுக்தி சக்கராக்கு இருக்குது. விசுக்தினாலே என்ன அர்த்தம்? விஷத்தை சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரா. ஓகேங்களா? இப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அந்த சக்கரா தான் துணை புரியும். அந்த சக்கரா நல்லா இயங்குச்சுன்னா தான் உடம்புக்கு தேவையான நிறைய ரசாயனங்கள் சுரக்கும். அந்த பகுதியில் தான் நமக்கு தைராய்டு சுரப்பி இருக்குது. தைராய்டு சுரப்பி தான் சுரப்பிகளோட ராஜா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சுரப்பி அது. அப்போது நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த த்ரோட் சக்கரான்னு சொல்லக்கூடிய விசுக்தி சக்கரா நல்லா இயங்குச்சுன்னா தான் நம்ம உடம்புல வெளியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவான கிருமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பகுதி பிடிச்சி வச்சுக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காய்ச்சல் வரும். பெரும்பாலான ஆளுகளுக்கு அப்படி நடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இதனால் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போச்சுன்னா தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அந்த இதையெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை நமக்கு த்ரோட் சக்கராக்கு இருக்குது. இப்போ புராண காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட இதை தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் அமிர்தம் எடுக்கிறதுக்கு பார்க்கடலை கடைவாங்க. அப்போ கடையும் போது என்ன ஆகும்னா அதுலேருந்து முதல் பயங்கரமான ஒரு விஷம் வெளிப்படும். அந்த விஷத்தால் உலகத்துக்கே அச்சுறுத்தல் இருக்கும். அதனால உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஜீவராசிகளை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, அந்த விஷத்தை நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவார். குடித்து அது தொண்டை பகுதியில் வரும்போது பார்வதி அவங்க போய் அதை பிடிச்சிருவாங்க. தொண்டை பகுதியில் பிடிச்சி அந்த விஷத்தை அங்கேயே நிறுத்திடுவாங்க. அதனால அது வயிற்றுக்குள்ளே போய் அழிவு ஏற்படுத்தாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருநீலகண்டன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்துச்சு. அதனால தான் ஆண்களுக்கு இந்த தொண்டை பகுதி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை விசுக்தி சக்கராக்கு இருக்குது. இந்த கான்செப்ட் தான் அதுலேருந்து நம்ம பார்க்கணும். உங்கள் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி தேய்ங்க. நல்லா தேய்ச்சிக்கிட்டு இடது கையை தொண்டை பகுதிக்கு பின் சைடு இப்படி வச்சுக்கோங்க. கழுத்து பகுதியில் வச்சுக்கோங்க. வலது கை முன்பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க. தொண்டை பகுதியே நல்லா கவனிங்க. இது மாதிரி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வைங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, கைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த சக்தி அந்த பகுதியில் போய் தொண்டை பகுதியை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இது ஒரு ஸ்டெப், ஈஸியான ஸ்டெப். தலையை அப்படியே மேலே இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு வாயை திறந்து வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. வாய் வழியாக மூச்சை வெளியிடுங்க. பின்னாடி சாஞ்சுக்கோங்க. சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ உட்காந்துட்டிங்கன்னா பின்னாடி கழுத்துக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தலையை மேலே தூக்கிட்டு வாயிலேயே மூச்சை உள்ளே இழுங்க. வாயிலேயே மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்குமாவது இருங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, தொண்டை பகுதியிலேருந்து தான் நம்ம மூச்சு உள்ளே இழுப்போம். தொண்டை பகுதியிலேருந்தே வெளியிடுவோம். இப்போ இந்த பகுதி நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது வந்திங்கன்னா இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த த்ரோட் சக்கரா நல்லா இயங்க ஆரம்பிக்கும். த்ரோட் சக்கரா நல்லா இயங்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களில் விண் சக்தி தான் முதல் பஞ்சபூதம். அந்த விண் சக்திக்கு என்ன ஒரு தன்மைனா 4 விதமான பஞ்சபூதங்களை அது கன்வெர்ட் ஆக முடியும். ஓகேங்களா? விண் சக்தி காற்று சக்தியாக மாறும். காற்று சக்தி அக்னி சக்தின்னு சொல்லக்கூடிய அழுத்த காற்றாக மாறும். அழுத்த காற்று நீர் சக்தியாக மாறும். நீர் சக்தி
மண் சக்தியாக மாறும். இப்படி ஒரே சக்தி வந்து 5 சக்தியாக கன்வெர்ட் ஆகிறதுனால நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். அது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கு தேவையான சக்தியும் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம விசுக்தி சக்கரா வந்து உடம்புல முக்கியமான ஒரு தன்மை வாய்ந்தது. இது நல்லா இயங்குச்சுன்னா தான் வெளியிலேருந்து வரக்கூடிய வின் சக்தி நம்ம கவர்ந்து இழுத்து உடம்புக்கு தகுந்த சக்தியாக மாற்ற முடியும். இந்த சக்கரா நல்லா இருந்ததுனா தான் நம்மளோட ஆரா வந்து நல்லா இருக்கும். இந்த சக்கரா நல்லா இருந்ததுனா தான் கீழே இருக்கக்கூடிய மற்ற 4 சக்கராவும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த சக்கரா நல்லா இயங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்தபடியான ஒரு பயிற்சியோடு நிறுத்தாமல் அடுத்த பயிற்சி நீங்கள் செய்யுங்க. ஒட்டுமொத்தமாக உடம்பை இயக்கக்கூடிய சக்கராவை இயக்கக்கூடிய லிங்க் வந்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் ஒரு மூச்சு பயிற்சியும் செய்யணும், அதையும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை அலட்சியப்படுத்தாமல் ரொம்ப சுலபமான பயிற்சி தான், எல்லோரும் செய்யுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த சக்கராவை பற்றியும் தெரியாது, பிரபஞ்சத்தை பற்றியும் தெரியாது, நம்ம உடம்பை பற்றியும் தெரியாது, இந்திய சமயத்தை பற்றியும் அவநம்பிக்கையோடு இருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, நமக்கு ஒரு விஷயம் புரியல, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது தப்பு அப்படின்னு நினச்சா, நமக்கு ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் பிடிக்கலைன்னா அதை கிராஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போயிட வேண்டியது தான். அதில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை வந்து நம்ம ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.